என்னோட நேம் ராதா. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனம் பக்கத்துல ஒலக்கூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல இருந்து வரேன். நான் பாத்தீங்கன்னா இப்ப நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல 76th ரேங்க் எடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னி. ஒரு 4 இயர்ஸா நான் வந்து குரூப் 1 எக்ஸாம்காக நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டா இருக்கேன். இப்போதைக்கு இருக்க 2025ல தான் நான் கிளியர் பண்ணி அந்த போஸ்டிங் போனேன். இப்போ 2026ல இந்த போஸ்டிங் வந்ததுக்கு டாஃபோட என்னோட ஜேர்னியை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். டாஃப்ல பாத்தீங்கன்னா நான் 2 டைமா ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆச்சு. இப்போ நான் டாஃப்ல தான் போட்டிருந்தேன். இந்த டைம் ப்ரிலிம்ஸுமே எனக்கு கிளியர் ஆச்சு. தவம் 2.0 பேட்ச்ல டாஃப் ப்ரிலிம்ஸ் போட்டிருந்தேன், டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அவங்களோட கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஸ்கூல் புக் கவர் பண்ணியிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கவர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு வந்து எழுதும் போது எந்த அளவுக்கு நம்ம இதுல படிச்சிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு அது புரிதல் இருக்கு அப்படின்றத எவால்வேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியா தேடி படிக்காத அளவுக்கு அவங்க அந்த கொஸ்டின்ஸ்லேயே மிங்கிள் பண்ணி கொடுத்ததுனால அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனோட கொஸ்டின்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருந்தது. லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ்க்கு இந்த இயர் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்க்கும்போதுவே எனக்கு அது தெரிஞ்சுது. சிம்பிளா இருக்க சம்ஸை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் எல்லாம் அவங்க டெஸ்ட் பேட்ச்ல இருந்தது. இதனால பாத்தீங்கன்னா எனக்கு மெயின்ல ப்ரிலிம்ஸ் எழுதும் போது எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா தெரியல. இந்த மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாவே தெரிஞ்சுச்சு. அதனால எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு டாஃப்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அவங்களோட எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ஸ் அண்ட் புக்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சி லெவல்ல இருந்துச்சு. அதுக்கான கொஸ்டின்ஸ் நான் தேடும் போது என்கிட்ட ஒரு பேசிக் நோட்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த பேசிக் நோட்ஸை வச்சு நான் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். இவங்க கொடுத்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு யூபிஎஸ்சி கிரேட்ல இருந்தது கொஸ்டின். அதுக்கான ஆன்சர்ஸ் தேடி நான் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். அது கூடயே அந்த பேசிக் நோட்ஸ் கூடயே நான் ஆட் ஆன் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு நான் போய் மெயின்ஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு அது போய் பார்க்கும்போது எனக்கு எல்லா கொஸ்டினுமே வந்து தெரிஞ்ச கொஸ்டினாவே இருந்தது. எதுவுமே வந்து விட்டுட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு டைவர்சிஃபைடா இருந்தது அந்த கொஸ்டின்ஸ். அதனால எல்லாத்தையுமே என்னால அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் அட்டன் பண்ணேன். ஒரு நல்ல மார்க் வந்திருந்தது. இன்டர்வியூக்குமே வந்து சார் மாரியப்பன் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே கால் பண்ணி மேம் அட்டன் பண்ணுங்க. எனக்கு 3 டைம் இன்டர்வியூஸ் ஆன்லைன்ல அட்டன் பண்ண வச்சாங்க. 1-on-1 செஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 கிளியர் பண்ணவங்களுடைய ஒரு கைடன்ஸ் வந்து பர்சனலா எனக்கு கிடைச்சது. மொத்தமா இல்லாம அவங்க எனக்கு தனியா பர்சனலா எனக்கு கைட் பண்ணும்போது இனிமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட இந்த ஜேர்னில டாப் இப்போ குரூப் 1 நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுல டாப்போடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. எங்க ஊருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் பெருசா இல்லை. டாப் தான் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட். வந்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய இதுதான். என்ன சொல்றது, வேற எங்கேயும் நான் போய் படிச்சிருப்பேன்னா கண்டிப்பா கிடையாது. எங்க ஊர் பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே சென்னை தான் போகணும் போது கண்டிப்பா அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திண்டிவனம் போது எனக்கு பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால வந்து டெஸ்ட் எழுதி போறதுக்கும் ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு போறதுக்கும் எனக்கு ஒரு கைட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. சார் ஆகாஷ் சாருமே பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும்போது மெயின்ஸ் கிளியர் பண்ணும்போது அவரே சாரே கால் பண்ணுவாங்க. சாரே கால் பண்ணிட்டு பண்ணிடலாமா, இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம், நம்ம வந்து வாங்கிடலாம், போஸ்டிங் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ரொம்ப டவுனா இருக்கும் போது கூட அவருடைய வீடியோஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன். பார்க்கும்போது அவர் பேசுற அந்த வார்த்தைகள் வந்து நம்மளாலே முடியும், நம்ம ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அன்னைக்கு கஷ்டம்ட்டு, அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும் அவருடைய அந்த வீடியோஸ். ஓகே இவர் நம்மளுக்கே சொன்ன மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அத மாதிரி இருக்கும். ஸோ டாப்க்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா அந்த டாப்க்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ.